வணக்கம். செல்வகுமாரின் உலக நாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 மார்ச் 7 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இந்த சர்வதேச ஆய்வறிக்கை தங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுவதன் நோக்கம் கணிக்க முடியாத வானிலையை உலகத்தை உழுக்கும் அளவிற்கு சூறாவளிகளும் புயல்களும் பனிப்புயல்களும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய திடீர் வானிலை மாற்றங்களும் இடி மின்னல்களும் அனல் காற்றும் காட்டு தீயும் உழுக்க இருக்கிறது. ஆக இந்த எச்சரிக்கையை முன்கூட்டியே நாம் மட்டும்தான் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். வானிலை அமைப்புகளை மாதிரிகள் மற்றும் வானிலை நிறுவனங்கள் தயாரித்து வழங்கினாலும் நடந்து முடிந்த பிறகே அங்கே அப்படி நடந்தது இங்கே இப்படி நடந்தது என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. முன்னெச்சரிக்கை என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை தேவை என்பதை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் காட்டு தீ கலிபோர்னியா மாகாணத்தில் பரவிய பொழுது காட்டு தீயை மழை அணைக்கும் என்றும் நிம்மதி பெருமூச்சு விட்டிருந்தார்கள், அணைத்தது. அதற்கு பிறகு கடுமையான பனி சூறாவளிகள் அமெரிக்காவின் சாலைகளை மூடியது. அப்புறப்படுத்த முடியாத அளவிற்கு பனிப்பொழிவு கொட்டியது. அந்த பனிப்பொழிவு கொட்டி கொண்டிருக்கும் பொழுதே பனிப்பொழிவு ஆபத்து இல்லை, இனிமேல் வெள்ளப்பெருக்கு ஆபத்து, சூறாவளி ஆபத்து என்று சொல்லி இருந்தோம். எப்படி அதை கணிக்க முடிந்தது? கனடாவிலே பனிப்பொழிவு, வடக்கு கனடாவிலே -25 டிகிரி 29 30 டிகிரி வரை போயிருக்கிறது. தெற்கு கனடாவிலே அது பனிப்புயலை ஏற்படுத்தி அமெரிக்காவின் மத்திய மாகாணங்கள், தெற்கு மாகாணங்கள், கிழக்கு மாகாணங்களுக்கெல்லாம் மழை பொழிவு ஏற்படுத்தும் விதமாக அந்த பனிப்புயல் அமைப்பை ஏற்படுத்துகிறது. பனிப்புயல் என்பது கடுமையான ஒரு குளிர்ந்த புயலாகும். இந்த குளிர்ந்த புயலுக்குள் கடல் வெப்ப நீராவி நுழையும் பொழுது, கடல் வெப்ப காற்று நுழையும் பொழுது குளிர்காற்றும் வெப்ப காற்றும் இணைந்து இடிமழை பொழிவை ஏற்படுத்தும். அந்த அமைப்பு தான் கடந்த ஒரு மாதமாக அமெரிக்காவிலே பல்வேறு புயல்கள் தாக்க, வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள். அமெரிக்காவின் கடுமையான அரசியல் பிரச்சனை காரணமாக, அதாவது புதிய அரசு பதவியேற்று வரிகள் மற்றும் மாற்றங்கள் தொடர்பாக பேசுபொருளாகி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் வானிலை குறித்த தகவல் மக்களுக்கு சென்றடையவில்லை. பல்வேறு அரசியல் செய்திகள் வானிலை குறித்த தகவல்களை மூழ்கடித்து விட்டது, வெளியே தெரியாமல் போகிறது. இந்த நிலையில் நாம் தொடர்ந்து அமெரிக்க மழைப்பொழிவு, சூறாவளி, பனிப்புயல், இடிமழைப்பொழிவு, வெள்ளப்பெருக்கு தொடர்பாக தினசரி அறிவித்து வருகிறோம். நாம் அறிவித்தபடியே நேற்றைக்கும் அமெரிக்க மாகாணங்களை புரட்டி போட்டது பனிப்புயல். பனிப்புயல் என்றால் பெயர்தான் பனிப்புயல். கனடாவிலிருந்து வரும்போது அது பனிப்புயல், அமெரிக்காவுக்குள் நுழையும் பொழுது அது மழை புயலாக மாறிவிடும். பெயரில்லாத ஒரு புயலாக, பனிப்புயலாக இருக்கும் அந்த புயல் தரையிலே கடும் சூறாவளியாக மாறி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு மாகாணத்தை முழுமையாக புரட்டி போட்டது. நேற்றைக்கு பல மாகாணங்களை புரட்டி போட்டிருக்கிறது. இதுல 6 பேர் பலி. அமெரிக்காவில் 6 பேர் பலி என்பது அதிகம்தான். தெரிய வந்தது தான் 6, இது 50 கூட இருக்கலாம். இதுல மேலும் ஒன்று என்றால் 800 விமானங்கள் ரத்து. இது யாருக்காவது தெரிந்ததா? இப்படிப்பட்ட 800 விமானங்களை ரத்து செய்யும் அளவிற்கு ஒரு வானிலை அமைப்பு ஏற்படுத்துகிறது என்றால், வானிலை அமைப்பை ஏற்படுத்த நெருங்கிய பொழுதுதான் இந்த 800 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதே தவிர திட்டம் முன்கூட்டியே இல்லை. விமான பயணத்திற்கு முன்பதிவு செய்தவரெல்லாம் விமான நிலையங்களை தேக்கி சிக்கிக்கொண்டு அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பனி சூறாவளி மழை சூறாவளியாக மாறி அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களை புரட்டி போட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு, குறிப்பாக நியூயார்க், வாஷிங்டனுக்கு கூட வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டு தற்பொழுது அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலோட வடக்கு பகுதி, அதாவது நியூயார்க்குக்கு வடக்கே இது நகர்ந்து சென்றாலும்
அது கிரீன்லாந்து மற்றும் கனடாவின் கிழக்கு கரையோர பகுதிகளுக்கு கனமழை பொழிவை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வோட அமெரிக்கா விடுபடாது. வருகிறது அடுத்த பனி சூறாவளி. மத்திய மாகாணங்களை நெருங்கிவிட்டது. கனடாவிலிருந்து வரக்கூடிய அடுத்த பனி சூறாவளியானது மீண்டும் டெக்சாஸ் மாகாணம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா லூசியானா, மிசிசிப்பி, அலபாமா, மேலும் அதாவது சரியாக சொல்லப்படால் மிக வேகமாக வரும் புயல் வேகமாக வந்து திடீர் மழைப்பொழிவை திடீர் காற்று சேதத்தையும் ஏற்படுத்திவிட்டு திடீரென்று விலகி செல்லக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். அமெரிக்காவினுடைய ஒரு நாட்டையே ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு 2 நாளில் கடந்து போகிறது. அதுவும் மாதத்திற்கு 8 வருகிறது. குறைந்தபட்சம் மாதத்திற்கு 4 வருகிறது. இப்பொழுது அது 6 ஆகி 8 மாறி இருக்கிறது. ஒரு நிகழ்வு தற்பொழுது வாஷிங்டன், நியூயார்க்கை விட்டு வெர்ஜீனியா பீச்சை விட்டு விலகி இருக்கிற நிலையில் புதிதாக ஒரு பனி சூறாவளி வந்து கொண்டிருக்கிறது. அது ஒமாஹா, அதாவது மத்திய மாகாணங்களிலிருந்து அது டெக்சாஸ் மற்றும் வடக்கு மாகாணங்கள், அதாவது கனடாவோட டொரண்டோ மற்றும் அதாவது ஒட்டாவா வரைக்கும் இடைப்பட்ட கனடாவின் மத்திய மாகாணங்கள், அமெரிக்காவின் மத்திய மாகாணங்கள், அதாவது தெற்கு மத்திய கனடாவோட தெற்கு மத்திய பகுதி மற்றும் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த மத்திய மாகாணங்கள் தொடங்கி மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் உள்ள மாகாணங்களுக்கு காற்றுடன் கூடிய மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே அப்படியே அது ஜார்ஜியா, கரோலினா, நார்த் சவுத் கரோலினா மற்றும் வெர்ஜீனியா, வடக்கு மேற்கு வெர்ஜீனியா, பென்சில்வேனியா, நியூயார்க் போன்ற மாகாணங்களுக்கெல்லாம் ஒட்டாவா, டொரண்டோவெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு அப்படியே நியூயார்க், வாஷிங்டனுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு வரக்கூடிய நாட்களிலே வர இருக்கிறது. தொடங்கிவிட்டது அந்த மழைப்பொழிவு மத்திய மாகாணத்தில். அது வரக்கூடிய 8ஆம் தேதி வாக்கில் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த மாகாணங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்து குறிப்பாக நியூ ஆர்லியன்ஸ், அதாவது லூசியானா மாகாணம், மிசிசிப்பி, அலபாமா மாகாணம், டெக்சாஸ் போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து பிறகு அது படிப்படியாக அதாவது புளோரிடா மாகாணத்திற்கு கொடுத்து பிறகு ஒட்டுமொத்த அட்லாண்டிக் பெருங்கடலோர மாகாணங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். ஒரு சுழற்சி ஒரு குறிப்பிட்ட திசையில் நகர்ந்தாலும் எல்லா சுழற்சியும் ஒரே திசையில் நகராது. அடுத்து இப்பொழுது இந்த சுழற்சி புளோரிடா மாகாணத்துக்கு சென்று அரபிக்கடலில் இறங்கலாம். அதாவது சவுத் கரோலினா, ஜார்ஜியா, புளோரிடா இடைப்பட்ட பகுதியில் போய் கடலில் இறங்கலாம். ஆனால் அடுத்த நிகழ்வானது ஒரு வலுவான நிகழ்வாக அமைந்து அது ஒட்டுமொத்த அமெரிக்க மாகாணங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வரக்கூடிய 15, 16, 17 தேதிகளில் உருவாகி 22ஆம் தேதி வரைக்கும் நியூயார்க், வாஷிங்டன் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும், கனமழைப்பொழிவை கொடுக்கும். அமெரிக்காவிற்கே இந்த அச்சுறுத்தல் என்றால் தென் அமெரிக்க நாடுகளை பார்த்தீங்கன்னா மிக கடுமையான அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய வானிலை. அதாவது பசிபிக் பெருங்கடல் ஒரு பக்கம் மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சிகள், எதிர் சுழற்சிகள், அதே நேரத்தில் அட்லாண்டிக் பெருங்கடல் பக்கம், தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் பக்கம் இருக்கக்கூடிய காற்று சுழற்சிகள், 2 பக்கம் 2 காற்று சுழற்சிகள் அமைந்து கொண்டு பசிபிக் பெருங்கடலிலும் தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலிலும் இருந்து கொண்டு தென் அமெரிக்க நாடுகளை மிரட்டி கொண்டிருக்கிறது. தென் அமெரிக்க நாடு முழுவதுமே வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுது கடந்த வாரம் கூட பெரிதாக மழை இல்லை. இந்த வாரத்தில் இருந்து தென் அமெரிக்க நாடுகளாகிய அதாவது ஈக்குவடார் மற்றும் அதாவது கொலம்பியா, ஒட்டுமொத்த அதாவது பெரு மட்டுமல்லங்க, எதையும் ஒதுக்குவதற்கே இல்லை தென் அமெரிக்க நாடுகளில். பொலிவியா, வெனிசுலா, ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடுகளுக்குமே ஒரு கனமழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. பிரேசில் தொடங்கி கொலம்பியா வரைக்கும் கனமழைப்பொழிவை, மிக கனமழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அதே போல ஆப்பிரிக்காவை பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை மிரட்டுகிறது புயல்கள். ஆப்பிரிக்காவை ஏற்கனவே மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதியை மிரட்டிய சூறாவளி கடுமையான ஒரு 195 கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலை ரீயூனியனுக்கு, அதாவது பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரீயூனியன் பகுதிக்கு கடுமையான ஒரு புயல் வெள்ள பாதிப்பை கொடுத்து மொரிஷியஸிற்கு வெள்ள பாதிப்பை மட்டும் கொடுத்து விலகி இருக்கிற நிலையில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாகி மடகாஸ்கரோட வட கிழக்கு பகுதியை
நாளை தாக்க இருக்கிறது. இன்று இரவிலிருந்து 8ஆம் தேதி நாளை வடக்கு மடகாஸ்கரை தாக்கி பிறகு அதாவது வடக்கு அரை பகுதிக்கு வெள்ளப்பெருக்கை கொடுத்துவிட்டு பிறகு மடகாஸ்கருக்கும் மொசாம்பிக்குக்கும் இடைப்பட்ட அந்த ஜலசந்தி பகுதிக்குள் நுழைந்து தீவிர புயலாக உருவெடுத்து மொசாம்பிக் நாட்டையும் தாக்கி மொசாம்பிக் நாட்டின் கரையோரம் கனமழை பொழிவையும் காற்றுடன் கூடிய கனமழை பொழிவையும் பாருங்க. நாம வானிலை அறிக்கையை முன்கூட்டியே அறிவிக்கிறோம். நாளைய மறுதினம்லாம் பாதிக்கும் மழை பொழிவையும் பாதிக்கும் காற்று பொழிவையும் கொடுத்த பிறகு செய்தித்தாள்கள்லையும் ஊடகங்கள்லையும் பாதிப்பு சேதம் மட்டும்தான் வரும். முன்கூட்டியே அறிவித்தால் அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை இருக்கும். முன்கூட்டியே எந்த அறிவிப்பும் இல்லாமல் தற்பொழுது மடகாஸ்கருக்கு எந்த அறிவிப்புமே எப்பொழுதுமே கிடைக்காது. மடகாஸ்கர் பழகி போய்விட்டது எல்லா ஆபத்துமே. ஆகவே மடகாஸ்கரை இன்று நாளை தாக்கி பிறகு திங்கட்கிழமையிலிருந்து மொசாம்பிக்கை தாக்கி மொசாம்பிக் நாட்டில் 3 நாள் தாக்கி பிறகு மீண்டும் மடகாஸ்கருக்கே வரப்போகுது. மடகாஸ்கர் வடக்கு பகுதியை தாக்கி மொசாம்பிக் போய் தாக்கி மீண்டும் மொசாம்பிக்கிலிருந்து திசை மாறி மடகாஸ்கரோட தெற்கு பகுதியை தாக்க போகுது. ஆக 7, 8, 9 வடக்கு மடகாஸ்கர், பிறகு 10, 11, 12 மொசாம்பிக், மீண்டும் 12, 13, 14 மீண்டும் மடகாஸ்கரை தாக்கி ஒட்டுமொத்த மடகாஸ்கருக்கு வரக்கூடிய 17ஆம் தேதி வரைக்கும் காற்று அச்சுறுத்தல், மழை அச்சுறுத்தல், 16ஆம் தேதி வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் உறுதியாக மழை அச்சுறுத்தல், காற்று அச்சுறுத்தல் கொடுக்கும். ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க கண்டத்தோட தெற்கு பகுதி மழைக்காலம். இப்பொழுது உகாண்டாவிற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே மழைக்காலமாக இருக்கிறது. அதாவது டான்சானியா மற்றும் காங்கோவுக்கு தெற்கே மழை காலமாக இருக்கிறது. கோடை மழைப்பொழிவாக காங்கோவிற்கும் டான்சானியாவுக்கும் கொடுத்து வருகிறது. இதில் உகாண்டாவிற்கு இன்னும் மழை தொடங்கவில்லை. இந்த நிலையில் மாலையில் ஆங்காங்கே இடிமழை மேகங்கள் உருவாகும். 8ஆம் தேதி ஆகிய நாளை கூடுதல் இடிமழை மேகம் உருவாகும். நாளை உகாண்டா நாட்டிற்கு நாளை மழைக்காலம் தொடங்குகிறது. வெப்பச்சலன மழைப்பொழிவாக ஏற்கனவே கொடுத்து வந்திருந்தாலும் நாளையிலிருந்து உகாண்டாவிற்கு கோடை மழைப்பொழிவாக தொடங்கி பிறகு படிப்படியாக மழைக்காலமாக மாறிவிடும். அதாவது உகாண்டாவின் ஏரி பகுதிகளில் இன்றைக்கு கொஞ்சம் இடிமழை மேகங்கள் உருவாகலாம். நாளை கூடுதல் இடிமழை மேகங்கள் உருவாகலாம். கண்டிப்பாக உகாண்டாவில் பெரும்பாலான பகுதிகளில் 9ஆம் தேதி மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. 9ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தான் உகாண்டாவிற்கு. குறிப்பாக தலைநகர் கம்பாலாவிற்கு 9, 10, 11 இன்று எல்லா நாட்களுமே மழைப்பொழிவு தான். அதே போலவே சவுதி அரேபியா, உகாண்டா, அதாவது ஆப்பிரிக்காவிற்கு வடக்கே இருக்கக்கூடிய நாடுகளாகிய அரபு நாடுகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. அதாவது மேற்கத்திய இடையூறு எனப்படக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக அது ஜோர்டான், சிரியா, துருக்கி வழியாக வரும். சில நேரங்கள் துருக்கி வழியாக ஈரான், ஈராக் வழியாக பயணிக்கும். சில நேரங்கள் சிரியா வழியாக ஈரான், ஈராக் வழியாக பயணிக்கும். சில நேரங்கள் ஜோர்டான் வழியாக, அப்படியே சவுதி அரேபியாவை தொட்டுக்கொண்டே குவைத் சிட்டி வழியாக, அது ஓமன் வளைகுடா வழியாக, UAE வழியாக பயணிக்கக்கூடிய காற்று சுழற்சிகளும் இந்தியாவிற்கு வரும். அதன் அடிப்படையில் ஏற்கனவே இந்தியாவிற்கு இமயமலைக்கு வந்து நிலச்சரிவை ஏற்படுத்திய அந்த மேற்கத்திய இடையூறு போல் மேலும் மேற்கத்திய இடையூறுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். அது வழித்தடத்தை சற்று தெற்கு வைத்து வரும் என்பதனால அது ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியாவின் வடக்கு பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இன்றிலிருந்து ஒரு 2 நாட்களுக்கு சவுதி அரேபியாவின் வடக்கு பகுதியாம், அதாவது ரியாத்துக்கு வடக்கே, மதினாவிற்கு வடக்கே உள்ள பகுதிகளுக்கு மழை எச்சரிக்கை இருக்கிறது. பாதிக்கும் மழை பொதுவாக சவுதி அரேபியாவின் வடக்கு பகுதியில் இப்பொழுது மழை தெரிகிறது. அது ரியாத்துக்கு வடக்கே, மதினாவுக்கு வடக்கே மழை தெரிகிறது. ஜெட்டாவிற்கு வடக்கே கண்டிப்பாக குவைத் சிட்டி, பாக்தாத் உள்ளிட்ட பகுதி, அதாவது குவைத்துக்கும் ஈராக்கோட பாக்தாத் பகுதிக்கும் மழை பாதிக்கும் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. கண்டிப்பாக இவையெல்லாம் இப்பொழுது நாம் அறிவிக்கிறோம். இந்த பாதிப்பை கொடுத்த பிறகு ஓரிரு நாட்களில் இப்படிப்பட்ட மழை பொழிந்தது என்று பாதிப்பை வெளிவரக்கூடிய செய்தி, பாதிப்பு செய்தி வரக்கூடியது நீங்கள் அறியலாம். ஆகவே கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் இன்றைக்கு, நாளைக்கு, நாளைய மறுநாள், அதாவது வடக்கு பகுதி, ஜோர்டானை ஒட்டிய பகுதி, ஈராக்கை ஒட்டிய பகுதி, குவைத் சிட்டியை ஒட்டிய பகுதிக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். தொடர்ந்து அந்த மழை வாய்ப்பு ஈரானுக்கும், பிறகு அதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானிற்கும், பாகிஸ்தானிற்கும் கொடுத்து இந்தியாவிற்கு வரக்கூடிய 11, 12, 13 தேதிகளில்
அதாவது மேற்கத்திய இடையூறு வந்து இமயமலையின் காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழை பொழிவை கொடுக்கும். அதனால வரக்கூடிய 13, 14, 15, 16 தேதிகளில் மீண்டும் காஷ்மீர் பகுதிக்கு பனிச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 13, 14, 15 பகுதிகள் நாட்களில் 13, 14, 15 உறுதியாக மணாலி, அதாவது உத்தரகாண்ட் பகுதிகளிலையும், அதே போல காஷ்மீரோட பெரும்பாலான பகுதிகளில், இமயமலை பகுதிகளில் பனிச்சரிவை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது தாழ்வு அமைப்பு வந்து உறைந்திருக்கக்கூடிய பனியை உருகச் செய்யும் ஒரு அமைப்பாக பனிச்சரிவை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக பார்ப்போம் ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே ஒரு புயல் ஒன்று ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிறது, அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அந்த புயல் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதியை ஏற்கனவே அச்சுறுத்தி கொண்டு மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கி காற்று பாதிப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பிரிஸ்பேன் நகரில். அது காஃப் ஹார்பர் வழியாக நாளை நுழைய தொடங்கி, பிரிஸ்பேனுக்கு நுழைய தொடங்கிடுச்சு. இன்றைக்கு ஃபுல்லாக பிரிஸ்பேன் தான். நாளை மறுதினம் தான் 9ஆம் தேதி தான் பிரிஸ்பேனை விட்டு விலகும். அதற்கு பிறகு காப்ஸ் ஹார்பருக்கு 9ஆம் தேதி வந்து 10ஆம் தேதி சிட்னி வரும். சிட்னியை தாக்கிவிட்டு பிறகு கான்பரே வந்து அதிலிருந்து தெற்கு நோக்கி வந்து டாஸ்மேனியாவிற்கு வரக்கூடிய 13, 14 தேதிகளில் அடையும். 13, 14 தேதி அடையும். ஆகவே பிரிஸ்பேன் தொடங்கி சிட்னி வரைக்கும், கான்பரே வரைக்கும் ஆஸ்திரேலியாவோட கிழக்கு கரைக்கு வெள்ளப்பெருக்கும் புயல் சேதமும் 3-4 நாட்களுக்கு காத்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக கோடை மழைப்பொழிவு சிங்கப்பூர், மலேசியா மற்றும் இந்தோனேஷியா பகுதிகளுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக அதிகரித்து காணப்படும். வரக்கூடிய 10, 11, 12 தேதிகளில் சிங்கப்பூர், மலேசியாவிற்கு கனமழை காத்திருக்கிறது. வரக்கூடிய 11, 12 தேதிகளில் சிங்கப்பூர், மலேசியாவிற்கு கனமழையை கொடுத்துவிட்டு அந்த நிகழ்வு தான் வரக்கூடிய 18ஆம் தேதி வாக்கில் இலங்கைக்கு நெருக்கமாக வந்து குழப்ப வானிலை ஏற்படுத்தி மார்ச் இறுதியில் கனமழை பொழிவை கொடுக்க போகிறது என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்புடன் இணைந்திருங்கள். வானிலை அறிந்து பணி செய்திடுங்கள். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.